தமிழக அரசு ரத்து செய் கூட்டுறவு வங்கிகளில் சிபில் ஸ்கோரை ரத்து செய். சிபில் ஸ்கோர் பார்ப்பதை உடனடியாக ரத்து செய். தமிழக அரசு வஞ்சிக்காதே. விவசாயிகளை வஞ்சிக்காதே. பேர் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி, நிறுவனர், தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம். தமிழ்நாடு அரசினுடைய கூட்டுறவுத்துறை விவசாயிகள் இனி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களிலே பயிர்க்கடன், கால்நடை கடன் உள்ளிட்ட அனைத்து கடன்களையும் பெற வேண்டும் என்றால் சிபில் ரிப்போர்ட் பார்த்து மட்டும்தான் இனிமே கடன் கொடுப்போம். தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளிலோ மற்ற வங்கிகளிலோ பயிர்க்கடன் பெற்றிருந்தால் இனி கூட்டுறவு சங்கங்களிலே பயிர்க்கடன் கிடையாது என்பதையும் அறிவிப்பாக செய்திருக்கிறார்கள். இது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு விவசாயிகளை மிக கடுமையாக பாதிக்கக்கூடியது. ஏனென்று கேட்டால் விவசாயிகளுக்கு தமிழ்நாட்டில் ஆகக்கூடிய உற்பத்தி செலவுல சராசரியாக 50% மட்டுமே கூட்டுறவு சங்கத்தால் பயிர்க்கடனாக வழங்கப்படுகிறது. உதாரணத்திற்கு ஒரு நெல் பயிர் செய்வதற்கு ஒரு ஏக்கருக்கு 76,000 ரூபாய் செலவாகும் சூழ்நிலையில வெறும் 36,000 ரூபாய் மட்டுமே கடனாக கூட்டுறவு சங்கங்களில் வழங்கப்படுகிறது. இன்னொரு பகுதி கடனுக்காக நாங்கள் இன்னொரு வங்கிகளை அணுக வேண்டிய கட்டாய தேவை இருக்கிறது. இந்த சூழ்நிலை புரிந்து கொள்ளாமல் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளிலே பயிர்க்கடன் பெற்றிருந்தால் கூட்டுறவு சங்கங்களிலே பயிர்க்கடன் கிடையாது என்பதற்கும் அதற்கு சிவில் ரிப்போர்ட் பார்க்கப்படும் என்பதற்கும் பெற்றிருக்கிற அந்த சுற்றறிக்கையை, அந்த உத்தரவை திரும்ப பெற கோரி, ரத்து செய்ய கோரி இன்று சென்னை எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டு அரங்கத்தில் 25க்கும் மேற்பட்ட விவசாய அமைப்புகள் ஒன்று கூடி தமிழ்நாடு அரசுக்கு இந்த ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். இந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால் இன்னும் அதிக அளவில் விவசாய சங்கங்களை திரட்டி ஒவ்வொரு ஊரிலும், ஒவ்வொரு மாவட்டத்திலும், மாநில அளவிலும் தொடர்ச்சியான போராட்டங்களை நாங்கள் முன்னெடுக்க இருக்கிறோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கூட்டுறவு சங்கங்கள் என்பது விவசாயிகளுக்கானது, விவசாயிகளால் உருவாக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அரசின் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டதோடு அந்த கூட்டுறவு சங்கங்களுக்கு விவசாயில வரக்கூடாது என்கிற நிலைமையை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதற்காகத்தான் இன்று நாங்கள் கூடியிருக்கிறோம் என்பதையும் இதற்குரிய ஊழல் நிபுணர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். விவசாயிகளை வஞ்சிக்காதே. ஸ்டாலின் ஐயா அடிக்காதீங்க. விவசாய வயிற்றில் அடிக்காதீங்க.